ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஏர்லைன் ஆஃப் இந்தியா இண்டிகோ. இண்டிகோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸாக நிறைய கேன்சலேஷன் நடந்துருக்கு. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா FDTL அதில் வந்து புது ரூல்ஸ் எடுத்து வந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரூ மெம்பர்ஸ்க்கோ பைலட்க்கோ இத்தனை ஷிஃப்ட் தான் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி எடுத்து வந்துட்டாங்க. இதனால நிறைய பைலட்ஸும் க்ரூ மெம்பர்ஸும் இல்லாதனால இண்டிகோவில் நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகிட்டு வருது. இது வந்து செகண்ட் வீக் என்ட்ரு ஆகிருக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிட்டு தான் இருக்குது. இதுவரையும் 4020 ஃப்ளைட்ஸ் கிட்டே கேன்சல் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் லைக் சிட்டிஸ் லைக் சென்னை, பெங்களூர், கோவா இந்தந்த சிட்டிஸில் வந்து நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இண்டிகோ என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து ஆப்ரேஷன் ஸ்டெபிலைஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் வந்து 1950 ஃப்ளைட்ஸ் வந்து லைக் ரன் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். அதுவும் இல்லாமல் எந்தெந்த ஃப்ளைட்ஸ்லாம் கேன்சல் ஆச்சோ அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து ரீஃபண்ட்ஸ் வந்து உடனே பண்ணிட்டோம். நாங்கள் வந்து லைக் நிறைய வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் லைக் ஃப்ளைட் வந்து புக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சைட்லேருந்து. ஓகேங்களா? ஸோ இது வந்து சீக்கிரமாக ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சைட்லேருந்து. ஸோ இந்த இண்டிகோ ஃப்ளைட் கேன்சலேஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை நீங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி டெய்லி வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.